நான் கட்டின முதல் வீடு கைஸ், நான் கட்டின முதல் வீடு. என்னடா பெரிய கொடுமை. ஒரு பட்ஜெட் ரைடாக பண்ண போகிறேன், இங்கேயே போட்டுக்கோன்னு சொல்லியிருந்தாரு. அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ. யூ ஃப்ரம்? உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம் கைஸ். உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ரைடு கம்ப்ளீட்டாகவே ஒரு பட்ஜெட் ரைடாக பண்ணணுன்ட்டு. நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் கைஸ், இது ஒரு பட்ஜெட் ரைடாக பண்ணணும், இந்த ரைடு ஒரு பட்ஜெட் ரைடாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம ப்ரெசண்ட் எங்கே தங்க போகிறோன்ட்டு நான் பெருசாக யாருக்குமே சொன்னதில்லை, ப்ளாகில் எங்கேயுமே சொன்னதில்லை. அதுக்குள்ளே பேக் விழுந்துருச்சு. சே, என்னடா பெரிய கொடுமை. கைஸ், உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாகவே இது பட்ஜெட் ரைடு பண்ண போகிறோன்ட்டு. அது எப்படி இப்போ ப்ரெசன்ட் நைட் எங்கே தங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டென்த் ஸ்டே தான் இப்போ நைட்டு பண்ண போகிறோம் கைஸ். என்னடா சொல்கிற, டென்த் ஸ்டேவான்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாம் கைஸ், டென்த் ஸ்டே தான் பண்ண போகிறோம். இப்போது எங்கே பண்ண போகிறோன்ட்டு லொக்கேஷன் நான் மத்தியானம் ஒரு டீ ஷாப்பில் நான் ஒரு பிரேக் எடுத்துருந்துப்பேன். அந்த லொக்கேஷனே சூப்பராக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வரும் நம்மளுடைய ஈஷாலேருந்து. இப்போ அங்கே தான் போய் கேட்டு பார்க்கலாம். நம்மளோட லக்கு கொடுத்தா அங்கே எடுத்துக்கிட்டு தான், இல்லைன்னா இன்னொரு இடத்துல தேடி போக வேண்டியதான் கைஸ். டென்ட்டெல்லாம் எப்படா வாங்கினா எதுவுமே சொல்லலைன்ட்டு அந்த 5 ப்ராடக்ட் ஞாபகம் இருக்கா கைஸ்? அந்த 5 ப்ராடக்ட் வாங்குறப்ப தான் டென்ட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் நான் பெருசாக யாருக்குமே சொன்னதில்லை, வ்ளாகில் யாருக்குமே சொன்னதில்லை பெருசாக. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாகவே டென்ட் ஸ்டே தான் பண்ண போகிறோம் கைஸ். இன்றைக்கான டே நைட்டு டென்ட்டு தான் நம்மளுக்கு. உங்களுக்கு டென்ட்டு எப்படி போடுறது, எவ்வளோ பெரிய டென்ட்டு, எவ்வளோ வஞ்சி, அதெல்லாம் உங்களுக்கு டென்ட்டு போடுறப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் என்னமே விசிபிலிட்டி இருக்காது தான் நினைக்கிறேன். வாங்க டைரெக்டாக அந்த ஷாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அவர் பர்மிஷன் கொடுத்தாரா இல்லையான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ப்ரெசண்ட்டு இப்போ தான் நம்மளுடைய டின்னரை முடிச்சாச்சு. உண்மையிலே ரோட்டு கடை சாப்பாடு தான். என்ன இது பயங்கரமாக ரோல் ஆகுது. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிட்டுருக்கு. நம்ம அந்த டீ ஷாப்பே மிஸ் பண்ணிட்டோம் மிஸ். இருங்க, வேறு எந்த பிளேஸ் இருந்தால் பார்த்து இன்னைக்கு ஸ்டே போட வேண்டியதான். இப்போ தான் சாப்பிட்டேன் இல்லையா, அதனால் வயிறு கொஞ்சம் கடன்னு இருக்குது, ரெஸ்ட்டு தேவை. வாடா, எப்படியோ ஃபைனலாக ஒரு இந்திக்கார பையா வந்து சரி இங்கேயே போட்டுக்கோன்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன நடந்துச்செல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டென்ட்டு மாத்திரம் போட்டுக்கலாம் இருங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு நாளைக்கு மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா கைஸ்? ஃபைனலாக ஒரு பெட்ரோல் பங்க் வந்து ரீச் ஆகிடுச்சு. என்ன ஏதுன்னு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ப்ரெசென்ட் இன்னைக்கு எப்படி டென்ட்டு போடுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் கைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளும் எப்படி டென்ட்டு போடுறதுன்ட்டு. நான் வீட்டிலலாம் பெருசாக போட்டிருக்கேன், ஆனால் இப்போது பப்ளிக் ரோட்ஸில் அது ஒரு பெட்ரோல் பங்க்கில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டென்ட்டு போடுறது. இன்றைக்கி நைட் எப்படி போகிறது தான் ஒரு பெரிய டாஸ்க். இப்போ டென்ட்டு மாத்திரம் எப்படி போடுறதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஃபைனலாக நம்மளுடைய டென்ட்டு போட்டாச்சு. இதுக்கப்புறமா இங்கே ஒரு 4 பிஞ்ச் ஆஃப் ஆணி இருக்குது, அதை அடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் அடிச்சுட்டு ப்ரெசண்ட் நம்மளுடைய நைட் இங்கே தான் தங்க போகிறோம். நம்மளுடைய பைக்
அதுக்கப்புறமா நம்மளோட குட்டி வீடு. நான் கட்டின முதல் வீடு கைஸ். நான் கட்டின முதல் வீடு கிட்டத்தட்ட எத்தனையோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நாளைக்கு வெளியே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இப்போ ப்ரெசென்ட். எதுக்காகடா இவ்வளோ எனர்ஜி வந்துக்குதுன்னா, அங்கே சாப்பிட்ட 5 இட்லி தான் அவ்வளோ எனர்ஜி. ஓகே, ஃபைனலி எவ்ரி திங் இஸ் செட். இதுக்கப்புறமா 4 ஆணி அடிக்கணும். 4 ஆணி அடிச்சுட்டு வந்து அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக 4 பக்கமே அங்கே ஒரு அணி, இங்கே ஒரு அணி, 4 பக்கமே 4 ஆணி அடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு நம்ம குடி போக வேண்டியதான் கைஸ். குரூப் ரைஷனுக்கு யாருமே கூப்பிடலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ரெசென்ட்டு நான் பால் காய்ச்சிட்டு தான் உள்ளே போக போகிறேன். ஓகேங்களா? ரொம்ப டயர்டாக இருக்குது. சே, ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீட்டுக்கான ஐட்டம்ஸ் உள்ளே எடுத்துன்னு போகணும். எப்போ வீட்டுக்கு போகிறப்போ கீழே செருப்பு விட்டுட்டு போங்க. ஏன்னா நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு. வா கைஸ், இதுதான் நம்மளுடைய வீடு. பார்த்துக்கோங்க. ப்ரெசண்ட் நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இருங்க, வீட்டில் லைட்டு போடலாம். லைட்டக்கா லைட். ஓகே கைஸ், ப்ரெசண்ட் நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய வீடு. எல்லாமே ஜன்னல் ஆகட்டும். அதுக்கப்புறமா இது பெரிய டோருக்கு எத்தனை இதெல்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேக் வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஹெல்மெட், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஷூ எல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு நம்மளுடைய ஹெல்மெட், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஷூ, இந்த கவர் மெயினாக நம்மளுக்கு தேவை. ஏன்னா நாளைக்கு தேவைப்படும். சாக்ஸும் கழட்டியாச்சு. ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டம் கைஸ். உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன், அது நாளைக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? எல்லாம் இன்றைக்கே கொடுத்துட்டுனா ஒரே விலாகில் எல்லாம் என்னடா இவ்வளோ பேசுகிறான்னு நீங்களும் சொல்லுவீங்க. அதுக்காக தான் ப்ரெசென்ட் நம்மளோட வண்டி, அதுக்கப்புறமா நம்மளுடைய வீடு. இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ தான் டேடி ஃபோன் பண்ணி எங்கே இருக்க ஏது இருக்குன்னு கேட்டிருந்தாரு. டேடிக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்புறமா இதை காட்டிட்டா டேடி கூல் ஆகிட்டு டேடிக்கெல்லாம் காட்டிட்டு அவர் கொஞ்சம் தைரியம் சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் கைஸ். இன்றைக்கான டே இத்துடன் முடிந்தது கொள்ளுவோம்ன்று நான் நம்புகிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேசுவேன் என்னென்ன இருக்குதுன்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ தான் போயிட்டு நம்மளுடைய பெட்ரோல் பங்க் மேனேஜர்கிட்ட போயிட்டு தண்ணி கேட்டிருந்தேன். நல்ல மனுஷங்க கைஸ், உண்மையிலே சூப்பர் ஆள். கேட்டவுடனே உள்ளே போய் பிடிச்சிக்கோ தம்பி, நம்மள் தான், ஒன்றும் கவலைப்படாதன்னு அப்படி இப்படின்னு சொல்லு. இப்போ ப்ரெசென்ட் நம்மளுடைய பேக்கில் என்னென்ன இருக்குது எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இருங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஃபஸ்ட்டு பேக் தட்டினா நம்மளுடைய இதாக வைக்கணும்னு நினைக்கிறேன். பேக்கை தட்டினா நம்மளுடைய பெட்ஷீட், அதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரெஸ், நம்மளுடைய லேப்டாப், இதெல்லாம் ஒன்று ஒன்றும் அப்புறமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேமரா ஐட்டம், அதுக்கப்புறமா நம்மளுடைய பர்ஸ் மாத்திரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. எங்கள் அண்ணாவோட பர்ஸ் தான், ஆட்டை போட்டு வந்துட்டேன். அப்புறமா இந்த ஜிப்பில் வந்து நம்மளுடைய டூத் ப்ரஷ், அதுக்கப்புறமா ப்ரஷ், அதுக்கப்புறமா ஒரு பேண்டேஜ் சம்திங் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த ரைடில் நான் பெருசாக எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எதனாலனா நம்ம ஏற்காடு ரைடில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரிஞ்சுருந்துருக்கும். நட் ரோட்லலாம் என் பேக்கில் நட் ரோட்லலாம் என் பேக் விழுந்திருக்கு, நீங்களே பார்த்துருந்துட்டீங்க. அதுக்காக தான் இந்த ரைடு பெருசாக எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஓன்லி ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான், எது யூஸ் ஆகுமோ அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஷூஸ், நம்மளுடைய வாட்டர் பாட்டில், ஹெல்மெட். வாட்டர் பாட்டில் மாத்திரம் மெயின். ஏன்னா இந்த ரைடில் வாட்டர் பாட்டில் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு கைஸ் உண்மையிலே. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜாக்கெட், அவ்வளோதான். நம்மளுடைய பைக்,
நம்மளுடைய டென்ட்டு தான் கைஸ் இந்த ரைடுக்கான கிளைமேக்ஸு. ஏன்னா டென்ட்டு நான் பெருசாக எந்த இதுவுமே நான் எதிர்பார்க்கல, சாரி எந்த இதுவுமே நான் சொல்லலை. அதுதான் இந்த ரைடில் டென்ட் யூஸ் பண்ணலாமேன்ட்டு யூஸ் பண்ணிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளும் ஒரு டென்ட் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ப்ரெசென்ட் நம்மளுக்கு எப்படி ரூம் கிடச்சி என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அதெல்லாமே உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் இடத்துலலாம் போய் கேட்டிருந்தேன், ஆனால் கிடைக்கல. அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு மோட்டோ விலாகிங் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஈஷாவில் என்னென்ன நடந்துச்சு கூட உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணணும், நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு மோட்டோ விலாகிங்கில் சொல்கிறேன் கைஸ், ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கே ஃபுல்லாக சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மோட்டோ விலாகிங் எதுவுமே பேசுறதுக்கு இருக்காது. அதனால தான் நாளைக்கு யோசித்து எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வரப்போ ஒரு 5 இட்லி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட். ரோட்டு கடையில் தான் நான் வந்து அன்றைக்கே மோட்டோ விலாகிங் சொல்லி அப்போயே மோட்டோ விலாகிங் சொல்லியிருப்பேன். வேறு லெவலு. ப்ரெசென்ட் பொழுது காரணத்தினால் கொஞ்ச நேரம் வெளியே போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு அதுக்கப்புறமா வந்து தூங்க வேண்டியதான் கைஸ். ஓகே, குட் நைட் ஃப்ரம் கிரே மோட்டோ, பாய். உங்களுக்கு சொல்லுன்னு பார்த்தீங்களா, ஒரு பையன் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து, அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸாக நம்ம போய் அங்கே இது பண்ணியிருந்தோன்ட்டு, அது அந்த பிளாக் ஷர்ட் போட்ட பையா தான். பையா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ. யூ ஃப்ரம்? हाय, यू फ्रॉम ब्रो? हाँ। तो किधर है भैया? बिजी है फ़ोन में. यू आर फ्रॉम? उड़ीसा. थैंक यू भैया, थैंक यू so much for helping me. I am from Coimbatore. Hi, I am from Kuppam. அவர்னால தான் ப்ரெசண்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டிருந்து அவர் நம்மளுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் தான் போய் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவங்க உள்ள 2 மெம்பர்ஸ் உட்காந்துருக்கேன். அவங்க ப்ரெசென்ட்டு பறக்கலுக்கு காரணத்தினால அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போது ப்ரெசென்ட் நம்மளுக்கு எவ்வளோ வெற்றிகரமாக ஹிந்திக்கார பையனால் தான் நம்மளுக்கு ரூம் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் விலாகெல்லாம் சும்மாவே ஹிந்திக்காரங்க வடக்கன்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் வடக்கன்ஸ் நல்லவங்க தான், கொஞ்சம் வடக்கன்ஸ் கெட்டவங்க தான். வடக்கன்ஸ் தான். ஆனால் அந்த மாதிரி பையாலாம் இருந்தால் ரொம்ப நல்ல பையா. ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ஸே போதும் கைஸ், நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போயிடும். அதெல்லாம் ஒரு வேறு மாதிரி ஃபீல். ஏன்னா அந்த டைமுக்கு வந்துட்டுருக்கப்போ மைண்டில் என்னன்னு தோணல, இன்றைக்கி ரூம் கிடைக்குமா, சரி எங்கன்னா போய் பிளாட்ஃபார்ம் தங்கலாமான்னு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். சரி இங்கே ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணிட்டு போகலாமேன்ட்டு இங்கே ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணதுக்கு அந்த பையன் என்ன சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக கொடுப்பாங்க, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காரணத்துக்குனால போய் அவரு கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இப்படி சொல்லியிருந்தார். அது நாளைக்கு மோட்டோ விலாகிங்க சொல்கிறேன் என்னென்ன சொல்லியிருந்தாருன்ட்டு, ஓகேங்களா? இப்போ அந்த பையெல்லாம் பார்த்துக்கினீங்க, அந்த பையன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். தேங்க்ஸ் டு தட் பையா, கிரே மோட்டோ சார்பா. ஓகே. ப்ரெசென்ட் அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்மக்கிட்ட பெருசாக கம்யூனிகேட் பண்ண முடியல. இப்போது ஷிஃப்ட் இருக்கிற டைம், அவருக்கு மட்டும்தான் ஷிஃப்ட்டா, எனக்கும் ஷிஃப்ட்டு. என்ன ஷிஃப்ட்டு? தூங்குற ஷிஃப்ட்டு. நானும் தூங்க போகிறேன், பை அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 1/2 மணி நேரம் இங்கே தான் செல்லணுன்னு உக்காந்துருப்போம் கைஸ். இருங்க, நாளைக்கு என்னென்ன சம்பவம் நடக்குதுன்ட்டு எல்லாம் இப்போ பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு சம்பவம்லாம் சிறப்பாக பண்ணணும். கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் கைஸ். இன்றைக்கினா ஒரு 100 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் நாளைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே ப்ரிப்பேர் ஆகணும். என்ன எனர்ஜி வரணுமோ எல்லா எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேங்களா? இப்போ கோப்ரோவில் ப்ரெசென்ட் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டுக்கலாம்.